Hi friends, welcome to Cooking World Studio. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான செரி க்ரீம் சீஸ் கேக். என்னடா இது பேரே இவ்ளோ பெருசா இருக்கேன்றத பாக்குறீங்களா? செய்யறது அவ்வளோ ஈஸிங்க, நம்பவே மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ சீக்கிரம் வந்து சேரும். நம்ம வீட்டிலேயே எப்படி சூப்பரான சீஸ் கேக் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடைக்கு போனா இதோட ஒரு பீஸோட ரேட்டே 90 100ன்னு சொல்லி விற்பாங்க. ஒரு பீஸ் வாங்குற செலவுல முழு கேக்கு, அதாவது ஒரு கேஜி கேக்கு செய்யலாம்னா பாருங்களே. வாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்டை பார்க்கலாம். இந்த கிரீம் சீஸ் கேக்கை செய்யறதுக்கு தேவையான பொருள் செரி ஒரு 100 கிராம்ஸ், வீட்லயே 1 லிட்டர் பால் எடுத்து அது கிரீம் சீஸா செஞ்சு எடுத்திருக்கேன். இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னு சொன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவையும் நான் அப்லோட் பண்றேன். நான் செஞ்ச சீஸ் கிரீம் ஒரு 100 கிராம்ஸ், ஜெலட்டின் வந்து 4 ஸ்பூனு 2 கப்ல தனித்தனியா எடுத்திருக்கேன். ஒரு ஓரியோ பிஸ்கெட், 300 கிராம்ஸ் ஃப்ரெஷ் கிரீம் எடுத்திருக்கேன். சுகரை பவுடர் பண்ணி அந்த சுகரை எடுத்திருக்கேன். முதல்ல தண்ணி சூடு பண்ணிட்டு ஜெலட்டின் வந்து 2 கப்ல வச்சிருக்கோம். 4 ஸ்பூன் போட்டுட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த ஜெலட்டின் கரையிற வரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு சைட்ல எடுத்து வைக்க போறோம். 2 கப்லயும் தண்ணி ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணி சைட்ல வச்சிருக்கோம். இப்போ அந்த ஓரியோ பிஸ்கெட் எடுத்துட்டு அதை மிக்சர்ல போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி பவுடரா எடுத்துக்க போறோம். இந்த கேக்குக்கு இதுதான் பேஸா இருக்க போகுது. பாருங்க, நான் ஃபைன் பேஸ்டா அரைக்கல, கொஞ்சம் நரன்னு தான் நான் அரைச்சிருக்கேன். அதுல 5 கிராம்ஸ் பட்டர் அதுல மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி சுத்து விட்டுட்டு அதை எடுத்துட்டு எந்த மோல்ட்ல நம்ம யூஸ் பண்ண போறோமோ அதுல பேஸா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண அந்த பிஸ்கெட்டை அந்த மோல்ட்ல கொட்டிட்டு கிளாஸ் இல்லாட்டி ஸ்பூன் எடுத்து அதை ஒரு சமமான இதா பிரஸ் பண்ணி விடணும். அதை எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரீசர்ல வச்சிடணும். 100 கிராம்ஸ் செரி எடுத்து அதுல இருக்க கொட்டையை மட்டும் செப்பரேட்டா பிரிச்சு எடுக்க போறேன். ஒரு கனமான பாத்திரத்துல கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த செரியும் அதுல போட்டுட்டு நாலு ஸ்பூன் சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சு நல்லா கொதிச்சு சிரப்பா எடுக்க போறோம்.
அடுத்தது நம்ம செரியை கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா, அது செப்பரேட்டா எடுத்து மிக்சர்ல போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து பியூரியை எடுக்க போறேன். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த கிரீம் கலவையை 2 போர்ஷனா பிரிச்சு எடுத்துட்டு ஒரு போர்ஷன்ல செரியோட கொஞ்சம் பியூரிய ஊத்தி மறுபடியும் பீட் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு மோல்ட்ல பிஸ்கெட் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதே மோல்ட்ல இந்த கிரீமையும் ஊத்தி ஃப்ரீசர்ல செட் பண்ண போறோம். ஒரு 2 hours கழிச்சிட்டு மறுபடியும் வெளியே எடுத்து 2வது லேயருக்காக ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க 2வது பகுதி கிரீம் எடுத்து செரியை அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லேயரா நம்ம மறுபடியும் ஃப்ரீசர்ல செட் பண்ணி வைக்க போறோம். செரியை அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லேயரா நம்ம மறுபடியும் ஃப்ரீசர்ல செட் பண்ணி வைக்க போறோம். இன்னி கொஞ்சம் நான் செப்பரேட்டா பியூரிய வச்சிருந்தேன். அது ஒரு கெட்டியான பாத்திரத்துல ஊத்தி கேஸ்ல வச்சு 2 ஜெலட்டின்ல ஒரே ஒரு ஜெலட்டின் தான் இவ்வளவு நேரம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இன்னொரு ஜெலட்டின் எடுத்து இந்த ஜெலட்டினை இதுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொதிக்க வைக்க போறோம். செரியும் ஜெலட்டினும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அது எடுத்து ஸ்ட்ரெயினர்ல வடிகட்டி எடுத்துக்க போறேன். ஏற்கனவே 2 கிரீமை ஊத்திட்டு நம்ம செட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம். 2 லேயர் செட் ஆகிறதுக்கு 2 ஹவர் 2 ஹவர் 4 ஹவர் ஆயிருச்சு. அந்த செரி பியூரி கூட 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்றோம்.
அதை வெளியில எடுத்துட்டு இந்த பியூரியா அதுக்கு மேல 3வது லேயரா நான் ஊத்த போறேன். எல்லா இடத்துலயும் சமமா ஊத்துனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஃப்ரீசர்ல கொண்டு போயிட்டு 1 hour ஃப்ரீஸ் பண்றதுக்கு வச்சிடணும். இதோ பாருங்க, நம்மளுக்கு டெலிஷியஸான ரொம்ப டேஸ்டியான க்ரீம் கேக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பரா இது வரும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.